கர்த்தர் நல்லவர், உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. இந்த நாளும் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை செவியை சாய்த்துக்கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால். அல்லேலூயா. இப்பொழுது இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். என்ன அப்படி நாளில் பேசுகிறார்னா, முதல் காரியம், என் வழிகளிலே நட. அல்லேலூயா. என் வழிகளிலே நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக, என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும், போதும், கற்பனைகள் என்ன செய், கை கொண்டு அதன்படி செய். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்ல வருகிற, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழியில் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய வழி என்ன? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, பரிசுத்தவான்களின் எங்கள் ராஜாவே, தேவரீருடைய வழிகள், உம்முடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி என்ன? நீதியும் சத்தியமும். அப்ப அவர் எதுல நடக்க சொல்றாரு? அவர் வழி எது? நீதியும். அவர் நடக்க விரும்ப, நம்ம நடத்தி கொண்டு போக விரும்புகிற பாதை என்னன்னா நீதியும். உண்மையுள்ள இருதயத்தோடு அவர் வழியில் என்ன செய்யணும்? நம்ம நடக்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது காரியம், நான் நடக்க வேண்டிய வழி என்ன? நீதியும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை, கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே முதல் வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, நீ பிழைத்து பெருகும்படிக்கு. அல்லேலூயா. முதல்ல நான் அவருடைய வழியில நடக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ரெண்டாவது அவர் என்ன விரும்புகிறார்னா, நான் பிழைத்திருக்க வேண்டும் என்பதே சிலுவையின் அன்பா இருக்கிறது. ஆமென். எசேக்கியேல் இப்படியார் வசனம் இருக்குது, இரத்த வெள்ளத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமென். என் பிறப்பின் வர்த்தமானமானது அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் பாதியிலிருந்து ஆரம்பிக்கும். என் பிறப்பின் வர்த்தமானம் என்ன? என் தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நாளிலே என்னை சுத்திகரிக்க, உப்பால் சுத்திகரிக்க ஒருவரும் இல்லாதிருந்தது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் உன் அருகிலே, நீ தெருவில் கிடக்கும் பொழுது நான் உன் அருகிலே கடந்து போன போது உன்னை பார்த்து என்ன செய்தேன்? பிழைத்திரு என்று சொன்னேன். எடுத்தீங்களா? எசேக்கியேல் 16:6 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போகும்போது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரா? பிழைத்திரு. ஆமென். ரெண்டாவது, அவர் நம்மை பார்த்து நம்ம இடத்துல அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் பிழைத்திருக்க வேண்டும் என்பது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், நான் பிழைத்திருந்து உம்முடைய சாட்சியை, உம்முடைய வசனத்தை நான் வெளிப்படுத்துவேன், அநேகருக்கு சொல்லுவேன், அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனிக்கிறோம்.
இங்கே பிழைத்திருக்க வேண்டுமானால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. போதும். நீதிமான் என்ன செய்யறானா? பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்தால் அவன் என்ன செய்ய? பாவம் செய்யாவிட்டால் அல்லேலூயா, அவன் அந்த பாவத்தை செய்யாம திருந்திட்டானா அவன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிருவான். அப்படிதானே? அல்லேலூயா. பிரசங்கில இப்படியாய் போட்டிருக்குது, இரும்பு கருக்கிடுமா. ஆமே. ஒரு இரும்பை எதை வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க? இன்னொரு இரும்பை வச்சு தான் ஷார்ப் பண்ணுவாங்க, ஷார்ப்பாக்குவாங்க, அதை பதப்படுத்துவாங்க. பாருங்க, அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு நீதிமான் ஒருவன் இருப்பானால் அந்த நீதிமான் பாவம் செய்ய ஒருவேளை அவனுடைய சூழ்நிலைகள் இருக்குமானால் இன்னொரு நீதிமான் என்ன செய்யணும்? அவனை எச்சரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வசனம் சொல்லுது, கவனமா வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் என்ன செய்வான்? பிழைக்கவே. அவன் பிழைப்பதற்கு நான் என்ன செய்யணும்? பாவம் செய்யாதே என்று எச்சரிக்கணும். ஒருவேளை நான் பாவத்தில் இருப்பேன், நான் நீதிமான் தானே? யாரெல்லாம் நீதிமான் சொல்லுங்க. யாரெல்லாம் நீதிமான் கைத்துக்கு காட்டுக்கு போகலாம்? நீதிமான் சொல்றவங்களாம் அல்லேலூயா. நீதிமான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. நல்லா பாடுறோம், அதை உணர்ந்து உண்மையா என்ன செய்யணும்? நான் நீதிமானா இல்லையா? நீதிமானா இல்லையா என்ன செய்யக்கூடாது? அறகுறையா நான் யாரு? நீதிமான். அல்லேலூயா. நான் நீதிமான். ஆனால் நான் என்ன செய்யணும்? என்னை ஆராய்ந்து பார்க்கணும். நான் பாவத்தில் ஒருவேளை எங்கேயாவது பாவத்தில் இருக்கிறேன்னா, ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் இருக்குதா நான் சோதித்து என்ன செய்யணும்? பார்க்கணும். ரெண்டாவது, நான் பிழைப்பதற்கு நான் இதை ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமென். நீதிமான் தான், கர்த்தருடைய பிள்ளை தான், அபிஷேகம் பெற்றவன் தான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், ஆலயத்துக்கு வருகிறவன் தான், ராபோஜனம் எடுக்கிறவன் தான். ஆனாலும் எனக்குள்ளே பாவம் இருக்க முடியுமா? முடியும். அல்லேலூயா. முடியுமா? முடியும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான். ஆமென். நீங்க சொன்னா தவிர்த்து வேற யாருக்கு என்ன செய்யாது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், என் அந்தரங்கத்தில் இருக்கிறவையில் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். என் அந்தரங்கங்கள் எல்லாம் உமக்கு என்ன செய்யுது? வெளியரங்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக எதுவும் என்ன செய்யாது? மறைய முடியாது, மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியங்களை கவனிங்க. நீ பிழைத்திருக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு மனம் திரும்பியே ஆகணும். ஆமென். பாவத்தை விட்டு நீ தூர ஓடியே என்ன செய்யணும்? ஆகணும். நீ பிழைத்திருக்க வேண்டுமானால். இல்லைப்பா சார், நான் பிழைச்சா பரவாயில்ல, பிழைக்கடாலும் பரவாயில்ல அப்படி சொன்னோம்னா என்ன செய்யலாம்? இருந்த வண்ணமாகவே நல்லா சப்புன்னு சப்பானங்கள் போட்டு எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நீ பிழைத்திருக்க விரும்புறீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க. இந்த உலகத்தில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் கூட என்ன செய்யுது? ஜீவனோடு கூட இருக்குது. அதுவும் பிழைச்சுதான் என்ன செய்யுது? அந்த பிழைப்பு ஆண்டவர் சொல்லலை. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னா சாப்பாடு கிடைக்கும், நல்லா வாழ்வீங்க. அந்த பிழைப்பு ஆண்டவர் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அவருக்குள்ள பிழைக்கிற பிழைப்பு இன்னொன்று இருக்கு. ஆமென். ஆவிக்குரியவனுக்கு தான் அந்த ஆவிக்குரிய பிழைப்புல பிழைக்கணுமா இருக்கிறோமா, பிழைச்சிருக்கிறோமா, பிழைக்காம இருக்கிறோமான்றது என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரியவன் தான் தன்னை ஆராய்ந்து பார்க்க முடியும். நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் பாவம் என்கிற சாயல்ல ஏதாவது என் சாயல் இடத்துல காணப்படுதா? நான் ஏதாவது பாவ சாயல் இடத்துல ஏதாவது வாசனை காணப்படுதா? நான் ரொம்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். சிலுவையின் இடத்திலே போவதற்கு அது எனக்கு என்ன செய்யக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் பிழைத்து பெருகும்படிக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாங்கள் பிழைக்கணும் அப்படின்னா நான் பாவத்திற்கு சாகணும், நான் உலகத்துக்கு மரிக்கணும். உலகம் என்னிடத்தில் இருக்க கூடாது, உலகத்தின் வாசனை என்னிடத்தில் வீச
உலகத்தினுடைய காரியம் என்னிடத்தில் தென்பட கூடவே கூடாது. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அதே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, கவனிங்க, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு, உண்மையாய் இருப்பானாகில், உண்மையாயிருப்பானாகில், அவனே நீதிமான். அவனே நீதிமான். அல்லேலூயா. யார் நீதிமான்? இதை விட தெளிவான ஒரு விளக்கத்தை வேதத்தில் யாரும் தர முடியாது. ஆண்டவரே விளக்கத்தை, நீதிமானுக்கு விளக்கத்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். யார் நீதிமான்? வாசிங்க. என் கட்டளையின்படி நடந்து, என் நியாயங்களை கை கொண்டு, உண்மையாய் இருப்பானானால் அவனே அவனே அவன் பிழைக்கவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். யார் நீதிமான்? அவர் கட்டளையின்படி செய்கிறவன். யார் நீதிமான்? அவருடைய வழிகளின்படி நடக்கிறான், அவர் நியாயங்களை கை கொள்ளுகிறவன், அவனே நீதிமான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிய போகிறோம். 2 வாரங்கள் இந்த நாளில் உங்களோட நான் ரொம்ப ஆழமாகவும் பேசலை, ரொம்ப அதிகமாகவும் பேசலை. அல்லேலூயா. முதல் காரியம், நான் அவர் வழியில் நடக்கணும். 2வது, நான் பிழைத்து இருக்கணும். அப்படின்றது என்ன செய்யுது? அவருடைய விருப்பமாக இருக்குது. நான் எப்படி பிழைக்கணும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நீதியும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் எப்படி இருக்கணும்? அவரை போலவே நீதியும் உண்மையும் உள்ளவனாய் காணப்பட. அவர் வழிகள் எல்லாம் நீதியும் உண்மையுமா இருக்கிறது. அந்த வழிகளை நாம் காத்து நடக்க வேண்டும். நான் பிழைத்திருக்க பாவத்துக்கு விலக வேண்டும். கடைசியாக வசந்த வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் தான், உங்களை தான் சொல்ற. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. யாரா? யார? எல்லாரும் நல்ல கவனமா வாசிங்க. யார? உண்மை உள்ளவன, உண்மையானவன கர்த்தர் என்ன செய்கிறாரா? கர்த்தர் தற்காத்து. அப்புறம் இடும்பு செய்கிறவனுக்கு, அந்த உண்மை உள்ளவனுக்கு இடும்பு செய்யறான் பாத்தீங்களா? இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். பாருங்க, இங்க வசனம் அழகா சொல்லுது. பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்க உண்மையா அன்பு கூறணும். ஆமென். இது ரொம்ப முக்கியம். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், என்னை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நான் என்ன எங்க இருக்கிறேன்? சமீபமா இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து மேலே 2 வசனத்தை 2 வார்த்தை வேற, ரொம்ப பெரிய வார்த்தை. பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில். ஆமென். அல்லேலூயா. உங்களை தற்காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். தற்காக்கிறதுனா எப்படி தெரியுமா? இப்போது நம்ம வம்ப போய் மாட்டிக்கிறோம். நான் ஒரு வாட்டி எங்கள் தாத்தா பையன் ஒருத்தன், என் வயசு தான் அவனுக்கும், ஆனால் அவர் தாத்தான்னு கூப்பிடணும். முறை அப்படி பாருங்கள். 4 வயசு குழந்தைய நான் அத்தான்னு கூப்பிடணும். எப்படிலாம் முறை வந்து அமையுது. தாத்தா பையன் அவனை யாரோ அடிக்க வந்துட்டாங்க. கம்பெனியில் ஏதோ பிரச்சனை. அவன் கம்பெனியில் என்ன செஞ்சான்னு தெரில. வீட்டுக்கு எங்கள் வீட்டு தான் வந்திருக்கிறான். என் வீட்டுக்காக வருவான். அவங்க அம்மா வந்து நேரம் எங்கள் வீட்டில் கேட்பாங்க. என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். தர்பூசணி பழம் இந்த சீசன் தான், இதே சீசன் தான். தர்பூசணி பழம் வாங்கி என்ன செய்கிறேன்? வீட்டில் சாப்பிட வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டு வெளியே போகிறான். போகிற கொஞ்ச நேரத்தில் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இவனை யாரோ சுற்றி அடிக்க வராங்க. அவன் இங்கே நிற்கிறான்னு வச்சிங்களேன். நான் ஓடி போய் அவனை எனக்கு பின்னாடி நிப்பாட்டிட்டு நான் அவனுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். ஏன்னா இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் ஏரியா பசங்க. என்னை நல்லா அவங்களுக்கு தெரியும். என்னை பார்த்தா அடிக்க மாட்டான். அப்போது நான் அவனை தற்காக்கிறேன். எப்படி? எனக்கு பின்னாடி நிப்பாட்டிக்கிட்டு அவனை அடிக்க வர ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறேன்? தடுக்கிறேன். டேய் இரா பேசுவோண்டா, நில்லுங்கடா, டேய் நில்லுங்கடா, டேய். அவன் மேலே அடிப்பட விடலை. அல்லேலூயா. அடிக்க வராங்க, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அவனை என் பின்னாடி என்ன செய்கிறேன்? நிப்பாட்டிக்கிறேன். அவன் என் முன்னாடி இருக்கிற எல்லாரையும் 7-8 பேர் நிற்கிறான். எல்லாரும் என்ன செய்கிறேன்? இரா பேசுவோண்டா, நில்றா.
அல்லேலூயா. நம்ம வம்படியாக போய் நிறைய இடத்துல மாட்டுவோம். கர்த்தர் தான் நம்மை தற்காக்கணும். ஆமென். நீங்கள் உண்மை உள்ளவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார். நீங்கள் உண்மையாக அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார். ஆமென். உண்மையுள்ள மனுஷனை அவர் தற்காக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறார், பரிசுத்தவான்களே அவர் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. உண்மையாக அன்பு கூர்ந்தீங்கன்னா அவர் உங்களை தற்காக்க போதுமானவராக.